ஜெனரேஷன் இதுவரைக்கும் இருந்தது இல்ல. உங்களுக்கு ப்ராஃபிட்டிக் ஜெனரேஷன் இருந்திருக்கிறது, மோசே காலத்துல இருந்திருக்கிறது. 5 விதமான ஊழிய தலைமுறைகள் இருந்திருக்கிறது, போதகர் தலைமுறை இருந்திருக்கிறது. ஆனா இது இப்பதான் புதுசா ஆரம்பிக்குது. வாரியர் ஜெனரேஷன், பிசாசுக்கு விரோதமா யுத்தம் செய்கிற ஒரு யுத்த போராளிகளின் தலைமுறை. அதனுடைய முதல் பலன் நீங்க தான். கர்த்தர் உங்களை எழுப்பி இந்த எழுப்புதலுக்கு விரோதமாய் வருகிற, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ராப்சர்ல கொண்டு போறதுக்கு முன்னால வருகிற பிசாசோடு செய்கிற யுத்தங்களை எல்லாம் உங்களை வச்சு கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. அது முடிச்ச உடனே இதுதான் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் நீங்க முடிச்ச உடனே ஒரு சம்பவம் நடைபெறும். இந்த சம்பவம் நடைபெறும் போது திடீர்னு ஒரு எக்கால சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்ட உடனே உயிருள்ளவர்களாகிய நீங்கள் ஒரு வினாடியிலே மறுரூபமாக்கப்படுவீங்க. ஒரு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும், பளிச்சுன்னு அப்படியே மறுரூபமாகி விடு. நானா இது அப்படின்னு நினைப்பீங்க. நானா இப்படி இருந்தேனே, நானா அப்படி மறுரூபம் ஆயிருவீங்க. பளபளன்னு ஒரு மாதிரி லைட் உள்ள இருந்து வரும். அடுத்த நிமிஷம் அந்த எக்கால சத்தம் உங்களை மேல் நோக்கி இழுக்க ஆரம்பித்து விடும். அந்த கூரையை பிச்சுட்டு வெளியே போயிருவீங்க. அந்த நேரத்தில் கூட்டம் நடத்தினோம்னா இந்த இடத்துல இருக்க எல்லாத்தையும் கழட்டிட்டு மேலே போயிருவீங்க, பளிச்சுன்னு. ஆவியில, உடம்போட, சரீரத்தோட. இயேசு ஆவியில பரலோகத்துக்கு போனாரா, சரீரத்தோட போனாரா? சரீரத்தோட போனார். அவர் சரீரத்தோடு ஏறி போனதை போல நீங்கள் ஏறி போவீர்கள். கல்லறைகள் ஒரு பக்கம் திறக்கப்படும். மறைந்த பரிசுத்தவான்கள் மறுபடி உயிர் பெற்று எழும்புவார்கள். எல்லாருக்கும் சரீரம் கொடுக்கப்படும். உடம்போடு அவர்கள் புறப்பட்டு மேலே போவார்கள். மேலே போய் போகும்போது இயேசு கீழே இறங்கி வந்து விடுவார். அவர் இறங்கி வருவதற்கு முன்பான யுத்தத்தை, வானத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளை கீழே தள்ளுற போர் இருக்கு பாருங்க, அந்த போரை உங்களை வைத்து கர்த்தர் செய்வார். உங்களை வைத்து செய்யற வரைக்கும் உங்க ப்ராஜெக்ட் இருக்கு. யுத்தம் செய்து அதெல்லாம் தள்ளிடுறீங்க, இடத்தை சுத்தப்படுத்துறோம். நம்ம நேரம் அங்க பரலோகத்துல போறோம், இயேசுவை சந்திக்கிறோம். சந்தித்து நம்ம எல்லாம் கர்த்தர் அழைத்து கொண்டு போய் விடுகிறார் வானத்துக்கு. எல்லாம் பரலோகத்துல போறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணம் அங்கே நடக்கிறது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட சபைன்னு சொன்ன ஒரு சர்ச்சை கட்டணம்லாம் நினைக்கூடாது, ஒரு சர்ச்சை நினைக்கூடாது. சபை என்பது உலகம் முழுவதிலும் இருந்து தேவனுடைய வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி காத்திருக்கிற எல்லா பரிசுத்தவான்களையும் பொறுத்த விஷயம். அது எல்லாரையும் ஒண்ணு திரட்டுவாங்க. இந்த சர்ச் அந்த சர்ச் யாராவது சொல்லுவாங்கன்னு வச்சுங்க, எங்க சர்ச்சிற்கு தான் அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த சர்ச்சில் இருந்தா தாங்க கர்த்தர் உங்களை கூட்டிட்டு போன்னு சொன்னா பொய்யன், ஏமாற்றுகிறான். அந்த சர்ச் 2 நாட்டில் இருக்கும். அப்போ வந்து மற்ற நாட்டில் உள்ளவங்களை என்ன செய்யறது சொல்லுங்க? ஏன் நான் போன ஒரு துவக்க காலத்தில் போன ஒரு சபையில் அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. எங்க பாஸ்டர் சொன்னாரு, நம்ம சபைக்கு தான் கர்த்தர் சபையைத்தான் மணவாட்டி சபை என்று சொல்லி இருக்கிறார். அப்ப மற்றதெல்லாம் என்னது சொல்லி இருக்கிறார்? நம்ம தான் பரலோகத்துக்கு போக போறோம் தம்பின்னு சொன்னார். அப்புறம் நான் என்னுடைய நண்பர்களோட நான் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க வர்ற வழியில ஒரு பழைய காலேஜ் பார்த்துருப்பீங்க, அங்கே நான் படித்து கொண்டிருந்தேன். அதில் படித்து கொண்டிருந்த போது என் நண்பர்களுக்கு நான் சுவிசேஷம் அறிவித்தேன். எங்க சபை போதகர் என்னை அழைத்தார். அதெல்லாம் சுவிசேஷம்லாம் சொல்லக்கூடாது, சுவிசேஷம் சொல்லக்கூடாது. ஏங்க அப்படிங்க? சுவிசேஷம் சொல்லக்கூடாது தம்பி, கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நம்முடைய மந்தையை மாத்திரம் காத்துக்கொள்ளுங்கள், சுவிசேஷ வேலையெல்லாம் செய்யாதீங்க, இயேசு வரப்போறார், அதுக்கு மாத்திரம் நீங்க ஆயத்தமா இருங்க. நான் சொன்னேன், இயேசு வரப்போறான்னு இப்பதானுங்க தீவிரமா வேலை செய்யணும், இப்பதானே தீவிரமா போய் மற்ற இடத்துல சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னேன். இல்ல நம்ம சர்ச்சு தான் சொன்னேன். எனக்கு என்னமோ அவர் நம்ம என்ன ஏமாற்றுவது மாதிரி தெரிஞ்சது. எனக்கு நமக்கு வசனம் தெரியலன்னு என்னமோ பேசுறாங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரு, நம்ம சபைதான் பரலோகத்துக்கு போக போகிற சபை. ஏன்னா வசனத்துல போட்டிருக்கு 1,44,000 பேர் முத்திரையிடப்பட்டவர்கள் என்று போட்டிருக்கு. அந்த நம்ம சபையில் இருக்கிற மெம்பர்ஸ் எத்தனை பேர்னு பாத்தீங்கன்னா 1,44,000 பேர் கரெக்டா இருக்கிறாங்க. 1,40,000. அதனால இது நம்ம சபை தான் மணவாட்டி சபை. உண்மையிலேயே சொன்னாங்க. நான் எதையும் கூட்டி குறை சொல்லலை, நான் புதுசு. ஆனா நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவன். எங்களுக்கு எதுவும் ஏன் எதற்கு எப்படின்னு கேள்வி கேட்போம். அது எங்களுடைய தாற்பயம். நான் யோசிச்சு பார்த்தேன். மறுபடியும் அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் உண்மையிலேயே உங்க சபையில 1,44,000 பேர் இருக்காங்களான்னு கேட்டேன். ஆமா தம்பி, நீங்க ஞானஸ்நானம் எடுத்து நம்ம சபையில சேர்ந்துருங்க, இதை தவிர பரலோகத்துக்கு போக வேற எந்த சபையும் இல்லை அப்படின்னு சொன்னா. உண்மையிலேயே 1,44,000 பேர் இருக்கீங்களா? ஆமா. நான் வந்து சேர்ந்தா 1,44,000 ஒன்னாயிருமே, அப்ப இந்த வாக்குத்தத்தம் மாறிடுமே அப்படின்னு கேட்டேன். என்ன சொல்றீர் அப்படின்னு கேட்டார். அதான் சொல்ல தமிழான சொல்றேன். நான் வந்தேன்னா 1,44,000 ஒன்னாயிரும். ஒண்ணு நான் உள்ள வந்தா உங்க சபையில இருக்க எவனாவது வெளியே போகணும், பின்மாறி போகணும். என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன். நீர் உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது, நான் பேசவே வேண்டாம் ஏன் சொல்லிட்டு இருக்கேன், உங்கெல்லாம் பேச முடியாது. அப்ப இதெல்லாம் இல்ல, சும்மா ஏமாத்துறது. நீங்க நல்ல வசனம், நான் பிறகு நான் போய் வசனத்தை படிச்சு பார்த்தா அந்த 1,44,000 பேரு இஸ்ரவேல் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். ஆண்டவர் நல்ல பட்டியல் போட்டிருக்கிறார். ரூபன் கோத்திரத்தில் 12,000, இசக்கார் கோத்திரத்தில் 12,000, நப்தலி கோத்திரத்திலே 12,000, இந்த கோத்திரத்தில் 12,000 ஒரு கணக்கு போட்டு 1,40,000 போட்டா, இவர் இங்க ராமநாதபுரத்துல சர்ச்சை வச்சுக்கிட்டு இதுல இருக்கிறவங்க இந்திய நாய் வைத்துக்கொண்டு இவர் சொல்றாரு எங்க சபையில தாங்க 1,00,000. அப்ப நான் நினைச்சேன், எனக்கு பைபிள் தெரியாது சொல்றதான ஏமாத்தினேன் என்னைய. யாராவது இப்படி சொன்னா நம்பாதீங்க, அப்படி இல்ல.
கர்த்தர் சொல்லுகிற சபை என்பது எல்லா இடத்திலும் அங்கங்கே இருப்பாங்க, எந்த சபையில வேணாலும் இருப்பாங்க, எந்த ஊர்ல இருப்பாங்க. கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் எல்லா இடத்திலிருந்து கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. ஒரே நேரத்தில் உலகம் முழுவதிலும் அவருடைய வருகை நடக்கும். அதான் ஆச்சரியமான வருகை. எல்லாரையும் ஒன்னா சேர்க்கிறார் பாருங்க, அது பேர் தான் சபை. அவர்களை அழைத்து கொண்டு போய் மணவாட்டியோடு கர்த்தர் அங்கே ஒரு பெரிய விருந்து கொண்டாடுவார். அவ்வளவுதான். கீழே பூமியில பாத்தீங்கன்னா சாத்தானுடைய கைகளில் அந்த அதிகாரம் போய்விடும். அந்த நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முற்றிலும் பரிசுத்தம் அடைந்து தன்னுடைய வேலையை முழுசா முடிச்சவன், அவருக்கு கொடுக்கப்பட்ட சித்தத்தை முழுசா முடிச்சு வருகை வர காத்திருக்கிறான் பாருங்க. உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்க முடிச்சிடணும், அவ்வளவுதான். முடிச்சவங்க போயிடுவாங்க. கீழே பிசாசனுடைய ஆட்சி வந்து விடும் 7 வருஷம். இந்த அறகுறையா செஞ்சவங்க இருப்பாங்க பாருங்க, பாதி செஞ்சிருப்பாங்க, அதுக்கு பிறகு இன்னொரு கூட்டம் இருப்பாங்க, உங்க மூலம் கேள்விப்பட்டவர்கள், அப்பதான் ஊழியத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க எல்லாம் பூமியிலே விடப்பட்டிருப்பார்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க அவர்கள் கைவிடப்படல, கர்த்தர் பர்பஸா தான் அவங்களை விட்டு வச்சிருப்பார். நீங்க சும்மாவே இருப்பீங்க, உங்களுக்கு இந்த யுத்த அபிஷேகம் வந்து விட்டதனால் நீங்க ஒரு 10 பேர் சொல்லி ஒரு 10 பேர் ஆயத்தப்படுத்திருக்க மாட்டீங்க. அவனுக்கு அப்பதானே நீ அடுத்து செய்ய வேண்டிய ஊழியத்தை பத்தி பேசியிருப்பீங்கல்ல, யுத்தமே இன்னும் செய்யல இல்ல. இந்த நேரத்தில் கர்த்தருடைய ரகசிய வருகை வந்தோடனே சொல்லி கொடுத்த நீங்க போயிருவீங்க, கற்றுக்கொண்ட அவர்கள் அடுத்த யுத்தத்திற்கு ஆயத்தமாய் விடப்பட்டிருப்பார்கள் பூமியில. அவங்க தான் இனி அந்தி கிறிஸ்துவை நேருக்கு நேர் சந்திச்சு சண்டை போட போறவங்க. அவங்க கைவிடப்பட்டவர்கள் என்றால் பின்மாறி போனவங்க இல்ல, அவர்களை கர்த்தர் பர்பஸா தான் உள்ள விட்டு வச்சிருக்கிறார். அவங்க உள்ள இருப்பாங்க. அவங்க தான் சாத்தானுக்கு சவால் கொடுக்க போகிறவர்கள், அந்தி கிறிஸ்துவை நேரடியாக எதிர்க்க போகிறவர்கள். இவர் யார் தெரியுமா? உங்களுடைய வாரிசுகள், உங்களிடத்திலிருந்து பிறந்த சந்ததியினர். அப்படின்னா என்னது? உங்க வீட்டுல பிறந்த பிள்ளை இல்ல, உங்க ஊழியத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட யுத்த தலைமுறை. அவங்க அடுத்த கட்ட யுத்தத்திற்காக கர்த்தர் மிச்சமாய் வைத்திருக்கிறார். யாராவது சொன்னா சொல்லுங்க, அவங்க கைவிடப்பட்டவர்கள் இல்ல, அவர்களை கர்த்தர் கைவிடப்படலாம் வைக்கல, அவங்களை கர்த்தர் மிச்சமாய் வைத்திருக்கிறார். பிசாசு முழுசும் துரத்தப்படுற வரைக்கும் நீங்க உள்ள வேலை செய்ய கர்த்தர் வச்சிருக்கிறார். அவங்க தான் இருப்பாங்க. அடுத்து அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வந்து விடும். 7 வருடம் எவனும் அசைய முடியாது. பயங்கரமான காரியம். டிஜிட்டல் முறையில் ஆட்சி பண்ணுவான், ஒவ்வொருவரையும் ஸ்கேன் பண்ணுவான், ஒவ்வொருவரையும் பார்ப்பான். இப்பவே பாருங்க, நம்ம எல்லாம் கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் என்று சொல்றாங்க. ஆதார் கார்டை கொடுத்தோம்னா கொண்டு வித்துறான், ஐடி கார்டை கொடுத்தீங்கன்னா கொண்டு வித்துறான், போனை வச்சிருந்தீங்கன்னா உங்களை அப்படியே டெஸ்ட் அப்படி செக் பண்ணிட்டே இருக்கிறான். எல்லாரும் பற்ற தகவல் தெரிகிறது. இந்த டெக்னாலஜி இப்பவே இப்படி இருக்க, அந்தி கிறிஸ்து வரும்போது இதை இன்னும் எவ்வளவு தூரம் முன்னேற்றி ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையும் கவனித்துக் கொண்டே இருப்பாங்கல்ல. அப்ப என்ன செய்வீங்க? எப்படி ஊழியம் செய்வீங்க? அந்த நேரத்துல இந்த பிசாசுடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு, இந்த ஆளுமை செய்ய போகிற கண்களில் மண்ணை தூவிவிட்டு, பிசாசின் கிரியைகளுக்கு எதிராக ஒரு கூட்டம் பேர் உள்ள இருந்து கலகம் பண்ணிட்டே இருப்பான். அவர்கள் தான் இந்த யுத்த வீரர்கள், உங்களால் பயிற்றுவிக்கப்பட போகிறவர்கள். அல்லேலூயா. உங்களால பிறந்தவர்கள், உங்களால உருவாக்கப்பட்டவர்கள், உங்களால கற்பிக்கப்பட்ட கர்த்தர் அவங்களை விட்டு வச்சிருப்பார். சாத்தானுக்கு தெரியாதது, அவன் கண்ணில் மண்ணை தூவிடுவாந்தாலும். அப்ப வேத வசனத்தில் சொல்லப்படுகிறது, இந்த முத்திரை தரித்தவன் தவிர எருவனும் விற்கவும் கொள்ளவும் கூடாது, சோறு கூட வாங்க முடியாது, பால் வாங்க முடியாது. அப்ப இவங்க எப்படிங்க வாழ்வாங்கன்னு சொன்னா, கர்த்தர் அவர்களுக்கு விசேஷித்த பெலனை கட்டளையிட்டு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்கிறதை அன்னைக்கு தான் கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில நிறைவேற பண்ணுவார். இவனுக்கு பசி தாகமெல்லாம் கிடையாது. நீங்க நினைக்கிறீங்க கடையில வாங்கினா தான் சாப்பிட முடியுமா? அது உலக மனிதர்களுக்கு. கடை பந்த் ஆயிடுச்சுன்னா சாப்பிட முடியாதா? பசி போகாதா? விதைச்சா தான் சாப்பிட முடியுமா? யார் சொன்னது உங்களுக்கு? கர்த்தர் சொல்லுகிற விதைச்சா மாத்திரம் இல்ல, விசுவாசித்தாலே சாப்பிட முடியும். வனாந்தரத்திலே 40 வருஷங்கள் விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை, நூற்கவும் இல்லை. அவர்களுடைய வயிறு நிறைந்திருந்தது, அவருடைய சரீரம் மூடப்பட்டிருந்தது வஸ்திரத்தினால. 40 வருஷம் நடத்தினவருக்கு 7 வருஷம் நடத்த தெரியாதா? ஒரு கூட்டம் பேர் இருப்பாங்க. நம்ம அங்க இருக்கிற சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க, இந்த பழைய சபையில் இருந்தவங்க அவ்வளவுதான், இனி கர்த்தர் என்ற பேரே கிடையாது. எல்லாம் இன்னைக்கு சாத்தானுக்கு முன்னால, அந்தி கிறிஸ்துக்கு முன்னால முழங்கால்கள் முடங்கப்பட்டு விட்டது. எலியா அப்படித்தான் சொன்னார், ஏசபேல் நான் ஒருவன் மாத்திரம் மிச்சமா இருக்கிறேன், ஏசபேல் சட்டம் போட்டு எல்லாரையும் ஒழித்து விட்டாள் என்று கர்த்தர் சொன்னார். யாருப்பா சொன்ன உனக்கு அப்படி? நீ தான் காட்டுல வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிற. ஊருக்குள்ள இருந்து ஏசபேலுக்கு டிமிக்கி கொடுத்துக்கிட்டு எனக்கு பிள்ளைகளாய் வாழ்ந்து பாகாலுக்கு முழங்காலை முடக்காத 7000 பேரை மிச்சமா வச்சிருக்கிறேன். அப்ப எலியா என்ன நினைச்சிருப்பார்? ஏசபேலுக்கு பயந்து காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற நான் பெரியவனா? ஏசபேலுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள ஊருக்குள்ள இருந்து கண்ணில் மண்ணை தூவிட்டு அங்க சவாலை சந்திச்சுட்டு இருக்கிறான், அவன் பெரியவனா? நீங்க சொல்லுங்க, யாரு பெரியவன்? ஆமா, ஊருக்குள்ளே இருப்பான், ஆனால் பாகாலுக்கு முழங்காலை முடக்க மாட்டான். கர்த்தரே சாட்சி சொல்றார் அவனை. கர்த்தர் சாட்சி சொல்ல, நீ மாத்திரம் தான் பெரியவன் நினைக்கிறேன். நீ யார் சொன்ன உனக்கு? அங்க பாரு, ஊருக்குள்ள இருந்துட்டு அவ கண்ணில் மண்ணை தூவிட்டு பாகாலுக்கு முழங்காலை முடக்காம 7000 பேர் இருக்காயா? அதே மாதிரி தான் கர்த்தர் வரும் பொழுது பூமியில இருந்து ஒரு கூட்டம் பேர் அவரை வரவேற்க புறப்படுவார்கள். வசனத்துல போட்டு மெய்தோல
மெகிதோல யுத்தம் நடக்கும்போது கர்த்தர் பிரதான தூதனோடும் பரிசுத்தவான்களோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இப்போ வந்து பூமிக்கு வந்துருவார் மெகிதோ என்ற பள்ளத்தாக்குல. அவர் வரும்பொழுது சாத்தான் எல்லா மக்களையும் அழைத்து கொண்டு அவரோடு சண்டை பண்ணுவதற்கு எதிரணியிலே புறப்பட்டு வருவான். புறப்பட்டு வரும்போது ஒரு எக்கால சத்தம் ஊதப்படும். என் பட்சத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வாங்க. யெகூ அழைத்ததை போல கர்த்தர் சொல்வார், என் பட்சத்தில் இருக்கிறவங்க வாங்க. இந்த சாத்தான் கூட்டு வந்தானே எல்லா ஜனங்களையும், அதுல இருந்து ஒரு பெரிய கூட்டம் கர்த்தரே தேவன் சொல்லிட்டு உள்ள வருவான். அப்பதான் அவன் திரும்பி பார்ப்பான், மேல யாரா ஏன் கண்ணில் மண்ணை தூக்கிட்டு என் பின்னால வந்துட்டு கடைசியில் கர்த்தரே தேவன் போயிட்டான். அவன் சொன்னான், இவ்வளவு நாள் பாரு முத்திரை வாங்கல, உன் ஆட்சியில நீ எவ்வளவு டிஜிட்டலைஸ் பண்ண, எல்லாவற்றையும் எல்லாரையும் கண்காணிக்க வைத்தாய். நாங்கள் கர்த்தருடைய ஜனம், அதற்கு நடுவிலே நீ பண்ணின எந்த சட்டத்திட்டங்களுக்கு தலை வணங்காமல் எங்கள் வாழ்க்கை யுத்த களமாக்கி சாத்தானுடைய கிரியைகளுக்கு விரோதமாக யுத்தம் செய்து கர்த்தருக்கு என்று ஆயத்தப்பட்டு யுத்தம் செய்வதற்கு பூமியிலிருந்து புறப்பட்ட ஜனம் என்று ஒரு பெரும் திரள் கூட்டம் பின்னாலிருந்து புறப்படும். அதுதான் சாத்தானுக்கு, அந்தி கிறிஸ்துவுக்கு உச்சபட்ச ஷாக் கொடுப்பான்ல. ஒரு கூட்டம் வரும் என்று எழுதியிருக்கிறது அல்லவா, பூமியிலிருந்து ஒரு கூட்டம் பேர் எழும்புவார்கள். அப்ப அவன் யாரு? அவன் முத்திரை பெறாதவன், சாத்தானுடைய சட்டத்திற்கு கீழ்ப்படியாதவன், தன் வாழ்க்கையை போர்க்களமாக்கி கொண்டவன், அந்த நாட்களிலே கர்த்தருடைய நாமத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பாதுகாவல் கொடுத்தவன், சாத்தான் அவங்களை தொடவிடாதபடிக்கு பாதுகாத்து கொண்டவன் அந்த கூட்டத்தை. அதுக்கு ஒரு கூட்டம் வேணும்ல. அப்ப கர்த்தர் உங்களை குறித்து 2 விதமான சித்தம் வைத்திருக்கிறார். ஒன்று, வானத்தை சுத்தப்படுத்துங்கள். அதுக்கு முன்னால எழுப்புதல் வருவதற்கு தடையாய் இருக்கிற பிசாசை சுத்தப்படுத்துங்க. பிசாசை சுத்தப்படுத்துறதாங்க உங்களுடைய வேலை. பிசாசு இருக்கிற இடத்தை காலி பண்றதா உங்களுடைய வேலை. செய்யுங்க. அடுத்து உனக்கு கொடுத்துக்கிற 2வது, வானத்தை சுத்தப்படுத்துகிற வரைக்கும் நான் எதெல்லாம் சுத்தப்படுத்த சொல்ல அதெல்லாம் சுத்தப்படுத்து, போர் செய், துரத்து, விரட்டு. கடைசி முத்தாய்ப்பாக வானத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனையை விழத்தள்ளு. இது வரைக்கும் நம்ம வேலை. இதோடு கூட சேர்ந்து கர்த்தர் இன்னொரு வேலையை கொடுத்திருக்கிறார். நீ அப்படி காரியங்களை செய்யும் பொழுது உன்னை போலவே யுத்தம் செய்யத்தக்கதான ஒரு புதிய தலைமுறையை பிறப்பிக்க பண்ணு என்பதும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கட்டளை.